ஜெயலலிதா முதல் ஆட்சியில் ஏற்பட்ட முதல் கரும்புள்ளி மகாமகம் விபத்து. 12 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் தென்னகத்தின் கும்பமேளா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாமகம் தீர்த்தவாரி பெருவிழா 1992 பிப்ரவரி 18ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்திச்சது. அந்த விபத்துக்கு காரணம் ஜெயலலிதாவோட கும்பகோணம் வருகைதான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்தன. பக்தர்கள் லட்சக்கணக்கில் கூடிய மகாமக பெருவிழாவில் கலந்து கொண்ட ஜெயலலிதா புனித நீராடினார். இப்படிதான் மறுநாள் வெளிவந்த பத்திரிகைகள்ல தலைப்புச் செய்தி வந்திருக்கணும். ஆனா அப்ப நடந்தது வேறு. 48 உயிர்கள் பலி, உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும், சோகமயமான கும்பகோணம், இப்படியான செய்திகள் தான் தமிழகத்தையே உலுக்குனது. 30 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது? 1992 மகாமகம் பெருவிழாவுக்கு தயாரானது கும்பகோணம். மாசி மாதத்துல குரு சிம்மராசிலையும் சூரியன் கும்பராசிலையும் வரும்போது மக நட்சத்திரமும் ரிஷப லக்கணமும் கூடி வரும் நாளே மகாமக திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள்ல தான் கும்பகோணம் மகாமக குளத்துல 12 வருடங்களுக்கு ஒரு முறை தீர்த்தவாரி நடக்குது. இதே நாள்ல புனித நீராடினா பாவங்கள் விலகி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. அப்படியான நம்பிக்கையோட புனித நீராடலுக்கு தயாரானாங்க பக்தர்கள். அதே நம்பிக்கையோட ஜெயலலிதாவும் சசிகலாவும் கும்பகோணம் நோக்கி புறப்பட்டாங்க. அதுவரை மந்தமா நடைபெற்ற மகாமக பெருவிழாவுக்கான ஏற்பாடுகள் ஜெயலலிதா வராங்க அப்படின்னு சொன்னதும் வேகம் எடுத்தது. அதை விட வேகம் எடுத்தது ஜெயலலிதாவை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள். எங்க பார்த்தாலும் போஸ்டர், வானலாவிய கட் அவுட்னு கும்பகோணமே ஒரு ஆட்டம் கண்டது. பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. குளத்தோட 4 கரையிலையும் முதலமைச்சர் எந்த பகுதிக்கு வரணும், எப்படி திரும்பி போகணும் அப்படிங்கறது வரை அதிகாரிகள் திட்டமிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வரைபடத்தையும் கொடுக்கறாங்க. குளிச்சுட்டு எப்படி வெளியேறணும் அப்படிங்கறதான். ஜெயலலிதா குளத்துல மேற்கு கரையோரம் புனித நீராடிட்டு அந்த வழியே திரும்பி செல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில ஜெயலலிதா வரக்கூடிய பாதையில மேற்கு கரையின் ஒரு புறம் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இப்படியான ஒரு ஏற்பாடு இருக்கும்போது திடீர்னு மேற்கு கரையோட 2 புறமும் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காவல்துறை கடுபடி மக்கள் நினைச்சதை விட அதிகமா இருந்தது. தீர்த்தவாரிக்கான நேரம் 11:45 மணிலிருந்து 12:30 மணி வரை குறிக்கப்பட்டது. அந்த நேரத்துல தான் ஜெயலலிதா புனித நீராட ஏற்பாடும் பண்ணப்பட்டது. ஜெயலலிதா சசிகலா குளிக்கிறதுக்காக ஒரு குளியல் அறையும் கட்டப்பட்டிருந்தது. ஆனா அந்த குளியல் அறைய அவர் பயன்படுத்தலங்கிறது வேறு கதை. கூட்டத்துக்கு பயந்து முன்கூட்டியே குளத்துல இறங்க வந்தவங்கள போலீஸ் அனுமதிக்கல. அங்கிருந்து வெளியேறவும் தடை பண்ணிட்டாங்க. அந்த கூட்டம் அப்படியே நிக்கும் போதுதான் ஹெலிகாப்டர்ல ஜெயலலிதாவும் சசிகலாவும் வந்து இறங்குறாங்க. நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகுது. மகாமகத்துக்காக ஒரு கூட்டம், ஜெயலலிதா சசிகலா புனித நீராடுறத பார்க்க ஒரு கூட்டம். அந்த குளத்துல 40,000 பேர் வரை அனுமதிக்க முடியுங்கிற நிலையில அப்ப வந்த கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படின்னு எழுதின பத்திரிகைகள். கூட்டம் அதிகமானதை கட்டுப்படுத்த முடியாம திணறியது காவல்துறை. இந்த நிலையில தீர்த்தவாரி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அறிவிக்க ஐஜி தேவாரம் 3 தடவை துப்பாக்கியால வானத்தை நோக்கி சுடுறாரு. போலீஸ் ஏன் சுடுறாங்க, எதுக்கு சுடுறாங்க அப்படின்னு தெரியாம மக்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது குளத்துல முழங்கால அளவுக்கு தண்ணியில நின்றுட்டு இருந்த ஒரு கூட்டம் ஜெயலலிதாவை பார்க்க மேற்கு கரை நோக்கி போறாங்க. போலீஸ் உடனே தடியடி நடத்துது. இதனால கரையேற முயற்சி பண்ணுது அந்த கூட்டம். அதே நேரம் ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு இன்னொரு கூட்டம் குளத்துல இறங்க முயற்சி பண்ணுது. இப்படி ஏறவும் முடியாம இறங்கவும் முடியாம குழந்தைங்களோட மக்கள் பட்ட கஷ்டம் வார்த்தையில விவரிக்க முடியாதது. இதுல தடியடியும் சேர்ந்துக்க நிலைமை இன்னும் கொடூரமாகுது. உயிர் பிழைச்சா போதும்னு மக்கள் சிதறி ஓடும்போது கீழே விழுந்ததுல பல பேர் காயப்படுறாங்க. சில பேர் அதே இடத்துல உயிரிழக்கிறாங்க. மக்களோட அலறல் சத்தம் அங்க இருந்த ஒலிபெருக்கிகளால கேட்காம போயிடுது. தான் இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு கொடூரங்கள் நடப்பது தெரியாம ஒருத்தர் தலையில ஒருத்தர் தண்ணி ஊத்தி புனித நீராடிட்டு அங்கிருந்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் புறப்படுறாங்க. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா முன்னிலையில எந்த விதமான சலசலப்பையும் உருவாக்க கூடாதுன்னு ஜெயலலிதா கிளம்புற வரைக்கும் உயிரிழந்து கிடந்தவங்களையோ இல்ல காயம்பட்டு கிடந்தவங்களையோ போலீஸ் கண்டுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லுது இந்த சம்பவம் குறித்து எழுதியுள்ள இந்தியா டுடே. இந்த உயிரிழப்புகள் பத்தி அப்ப காவல்துறை பதிவு செய்யும் போது அங்கிருந்த சுவர் இடிந்து விழுந்ததுலதான் உயிரிழப்புகள் ஏற்பட்டதா சொன்னாங்க. ஆனா சுவர் இடிந்து அதனால ஏற்பட்ட உயிரிழப்பு அதிகபட்சம் 4க்கு மேல இருக்காது அப்படின்னு எழுதியுள்ள பத்திரிகைகள் காவல்துறை தடியடிக்கு பயந்து கூட்டத்துல நசுங்கி பலியானவர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்துல 48 பேர் உயிரிழந்ததா அரசு தரப்பு சொன்னது. ஆனா பலி எண்ணிக்கை அதிகம்னு எழுதின பத்திரிகைகள். 100க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் என்றன எதிர்கட்சிகள். இந்த விபத்து முடிந்து அமைதியா காணப்பட்ட அந்த பகுதியில செருப்பு, துணிகள், மக்கள் கொண்டு வந்த பொருட்கள்னு சிதறி கடந்த காட்சிகள் சொல்லும் இந்த சம்பவத்தின் கொடூரத்தை என்கின்றன பத்திரிகைகள். மகாமகத்திலிருந்து நேரா ஒரு கல்லூரி விடுதியில மதிய உணவு முடிச்சுட்டு சென்னை போனதுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதாவுக்கு இந்த சம்பவமே தெரிய வருது. இந்த சம்பவத்திற்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்த எதிர்கட்சிகள் ஜெயலலிதாவோட வருகை தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. விழா ஏற்பாடையும் மக்களுக்கான ஏற்பாடையும் செய்யாம
ஜெயலலிதாவை வரவேற்கவும் பாதுகாப்பு தருவதிலுமே அதிகாரிகள் கவனம் செலுத்தியதன் விளைவுதான் இத்தனை உயிர்கள் பலியாவதற்கு காரணம். இந்த சம்பவம் தொடர்பா உரிய விசாரணை தேவை என்றன எதிர்க்கட்சிகள். மேலும் இத மகாமகம் விழாவா நடத்தாம மகாமகம் குளத்தை சுத்தி நாலா பக்கமும் ஒரு பிரம்மாண்ட கட் அவுட் வச்சு இத பிரச்சார விழாவா நடத்திருக்கு ஜெயலலிதா அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அப்ப எதிர்க்கட்சிகள் முன்வைத்தன. இந்த சம்பவம் 1986ஆம் ஆண்டு 47 உயிரிழப்புகளை ஏற்படுத்திய ஹரித்வார் கும்பமேளா சம்பவத்தின் மறு வடிவமா பார்க்கப்பட்டது. இந்த மகாமக விபத்திற்கு வயது இப்போ 32. காலங்கள் கடந்தாலும் வரலாற்றுல அழிக்க முடியாத கரும்புள்ளி இது.